தன்னலம் அற்ற மனிதத்துவம் நிறைந்த மீனவன் ஒருவனின் கதை இது. கடலெண்ணெயால் மக்களுக்கு ஏற்படவிருந்த பேராபத்திலிருந்து மக்களை எவ்வாறு மீனவன் காப்பாற்றுகின்றான் என்பதை பாருங்கள், நாமும் உள்ளே சென்று பார்க்கலாம். குட்டி கதைகள். புத்திசாலி மீனவன். கடலூர் என்ற அழகிய கிராமத்தில் சீலன் என்ற மீனவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் கடலுக்கு சென்று மீன் பிடித்து அவற்றை நியாயமான விலையில் விற்று வந்தான். கடலெண்ணெயும் அவனுக்கு வேண்டிய மீன்களை அள்ளி கொடுத்தது. தினமும் கடற்கரையில் சீலனிடம் மீன் வாங்குவதற்காக கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கும். பாறை, சுறா, திருக்கை, கயல், சீலா என்று எந்த வகையான மீன்களாக இருந்தாலும் அவை சீலனிடமிருந்து அந்த ஊர் மக்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சீலனுக்கும் இத்தொழில் மன நிறைவை கொடுத்து வந்தது. சீலன் பெரிதாக படித்தவன் கிடையாது. அதனால் ஊர் மக்கள் அவனிடம் மீன் மட்டும்தான் வாங்குவார்களே தவிர அவன் பேச்சிற்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டார்கள். யாராவது பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சீலன் நடுவில் பேசினால் கூட யாரும் அதை செவி மடுக்க மாட்டார்கள். அன்று வழக்கத்திற்கு மாறாக கடல் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. கடல் அலைகளோ மேலும் கீழுமாக அசுர வேகத்தில் பாய்ந்து கொண்டிருந்தன. மீன்கள் எல்லாம் அலையோடு சேர்ந்து கடற்கரையில் தள்ளப்பட்டன. பறவைகள் எல்லாம் நாலா பக்கமும் சிதறி பறந்தோடின. சீலனோ ஏதோ பேராபத்து ஒன்று நிகழப் போகின்றது என்பதை உணர்ந்து கொண்டான். இதை எவ்வாறு ஊர் மக்களிடம் கூறுவது? தான் சொல்வதை மக்கள் நம்புவார்களா என்ற பல எண்ணங்கள் அவன் மனதில் ஓடின. சிறுவர்கள், வயதானவர்கள், நோயாளர்கள் என்று பலரும் கடற்கரையில் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பதற்காக வந்திருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் கூறுவதை மக்கள் எவ்வாறு நம்புவார்கள் என்று சீலனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. எப்படியாவது தனது ஊர் மக்களை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தான். அப்போது சீலனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவன் தனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதை போல் நடிக்க ஆரம்பித்தான். கோமாளியை போன்று வேடம் போட்ட சீலன் கடற்கரைக்கு வரும் எல்லோரிடமும் சேட்டை பண்ண ஆரம்பித்தான். சிலர் அவனை வேடிக்கை பார்த்தார்கள். சிறுவர்கள் எல்லோரும் கற்களை பொறுக்கி அவன் மீது வீச தொடங்கினார்கள். எல்லா வேதனைகளையும் பொறுத்து கொண்ட சீலனோ எல்லோரையும் அடித்து துரத்த ஆரம்பித்தான். சீலனின் அடியை பொறுக்க முடியாத எல்லோரும் கடற்கரையை விட்டு ஓடத் தொடங்கினர். அப்போதுதான் சீலன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். சிறிது நேரத்தில் அடைமழை பெய்யத் தொடங்கியது. கடலும் அதிகமாக கொந்தளிக்க ஆரம்பித்தது. மக்கள் எல்லோரும் பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடி உயிர் பிழைத்தனர். 2 நாட்களின் பின்னர்தான் மழையும் ஓய்ந்தது. கடல் அமைதி அடைந்தது. ஊரும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. மறுபடியும் கடற்கரைக்கு சென்ற மக்கள் உடல் முழுவதும் கல்லடிபட்ட காயங்களோடு சீலன் நிற்பதை கண்டனர். அப்போதுதான் அவர்கள் சீலன் தான் தங்களை காப்பாற்றியுள்ளான் என்பதை புரிந்து கொண்டனர். ஊர் மக்களை காப்பாற்றுவதற்காக சீலன் இவ்வளவு கல்லடிகளை தாங்கியுள்ளான் என்று எண்ணி மனம் நெகிழ்ந்தனர். சீலா, நீ உண்மையிலேயே புத்திசாலிதான் என்று கூறி அவனை பாராட்டினர். அன்றிலிருந்து எல்லோரும் சீலனின் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவனையும் மதிக்க ஆரம்பித்தனர்.
இக்குட்டி கதையிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? யாரையும் நாம் குறைவாக எடை போடக்கூடாது. எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கும். அதனால் எல்லோரது பேச்சிற்கும் நாம் மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.